Hi dears, welcome back to our channel. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இன்டர்வியூஸை க்ராக் பண்ணலாம், ரெஸ்யூம்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இன்டர்வியூஸில் கேட்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட ட்ரீம் கம்பெனியில் நம்ம ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பூவி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸில் இன்டர்வியூஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஒரே ஒரு டவுட் தான். நான் என்ன தான் எஃபர்ட் போட்டு இன்டர்வியூஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்டை வச்சு என்னை ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே என்னால் அந்த ரவுண்டை பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இன்டர்வியூஸ்லேயா இருந்தாலும் சரி, லைஃப்லேயா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதோட ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் ஜாப் ரோலுக்கான வேக்கன்சி 20 இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு போடக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 5000+ அப்ளிகேஷன்ஸ் போகும். ஸோ எல்லாத்தையுமே அவங்களால ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சு அவங்களால ஷார்ட்லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்க எந்த அப்ளிகண்ட் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது எல்லாமே இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலிமா அவங்களால அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் அந்த 5000 அப்ளிகன்ஸ்லேருந்து 500 to 1000 அப்ளிகன்ஸை இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலிமா அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த ரவுண்ட் லைக் குரூப் டிஸ்கஷன், ஹெச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் ரவுண்ட் அந்த மாதிரி ஃபர்தராக கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த 1000 அப்ளிகன்ஸ்குள்ளே நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட்டு கிளியர் பண்ணி நம்மளும் ஒருத்தராக செலக்ட் ஆகணும் அப்படின்னா கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணாலே மற்ற எல்லா ரவுண்டும் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 5 ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ இங்கே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளமை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோமா, அதுவும் லிமிட்டட் டைமில் நம்மளால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு கம்பெனிஸ் செக் பண்ணுவாங்க. த செகண்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் திங்கிங். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறோமா, அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, அண்ட் நமக்கு ஸ்மார்ட்டான டெசிஷன் எடுக்க தெரியுதா அப்படிங்கிறது எல்லாமே கம்பெனிஸ் செக் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்கில் இஸ் நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ பேசிக் கால்குலேஷன்ஸில் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா, நம்மளோட கால்குலேஷன்ஸில் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கில்குள்ளே அவங்க ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஆப்வியஸாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நம்ம எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும், டெட்லைனுக்குள்ளே அந்த ஒர்க்கை நம்மளால் முடிக்க முடியுமா, கொடுத்துருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது எல்லாமே கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணிடுவாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த ஸ்கில் மூலிமா நம்மக்கிட்ட என்னென்னலாம் கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளால் ஒரு ப்ராப்ளம்க்கு பெஸ்ட்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியுதா, அண்ட் தென் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட எந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க ஃபைண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுக்கு சடனாக ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ குயிக்காக நம்ம ரியாக்ட் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பர்டிகுலராக இந்த ஜாப் ரோலுக்கு மட்டும்தான் சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அனாலிஸ்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்க எல்லா ஜாப் ரோல்ஸுக்குமே இந்த ஸ்கில்ஸ் தான் பேஸ். ஸோ எல்லா ஜாப் ரோலுக்குமே இந்த ஸ்கில்ஸ் இம்பார்ட்டண்ட். சரி, ஓகேங்க, எதுக்காக ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். ஆனால் எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாமே இந்த டெஸ்ட்டு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் தானே கேட்குறீங்க. டோன்ட் வரி, எல்லா டாப் எம்என்சிஸ்லையும் இந்த கொஷின் கேட்பாங்க.
ஐடி அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், ஃபினான்சியல் அண்ட் பேங்கிங் செக்டார்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸ்னு எல்லா கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், அமேசான், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ச்சர், டெலாய்ட், இஒய், கூகுள், ஜோஹோ அப்படின்னு எல்லா கம்பெனிஸ்லையுமே இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுவும் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு காலேஜுக்கு வர்றப்ப கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்மளை எலிமினேட் பண்ணுறதுக்கான ரவுண்ட் கிடையாது. அந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸை எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட் தான் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ எதுக்காக ஆப்டிடியூட் ரவுண்டை கம்பெனிஸில் வைக்கிறாங்க, எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த ரவுண்டு வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய பேஸ்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ரவுண்டை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 டாபிக் இருக்குது. ஸோ அதுதான் மற்ற வரக்கூடிய எல்லா டாபிக்ஸோட பேஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க இந்த 5 டாபிக்ஸுமே நம்ம அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் இன்டர்வியூஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு புவி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.